தற்போதைய அண்மை செய்தியாக கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 150 பேர் உயிரிழந்ததாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 150 பேர் காயங்களுடன் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 151ஆக அதிகரித்து உள்ளதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிலச்சரிவில் சிக்கி 150க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கேரள மாநிலம் வயநாட்டில் கனமழையின் காரணமாக 3 இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது. நிலச்சரிவில் சிக்கி 151 பேர் உயிரிழந்ததாக தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 150க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் எனும் அஞ்சப்படும் நிலையில் மீட்பு பணியானது நடைபெற்று வருகிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கேரள மாநிலம் நிலச்சரிவில் பலியானோரின் எண்ணிக்கை 151ஆக உயர்ந்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மார்டின் ராஜா. வணக்கம் மார்டின் ராஜா, உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். கேரள மாநிலத்தையே புரட்டி போட்டது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்திற்கே பேரதிர்ச்சியாக அமைந்திருக்கிறது இந்த வயநாடு மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த நிலச்சரிவு பேரழிவு. இந்த பேரழிவிலே இதுவரை 151 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினுமே தொடர்ச்சியாக மீட்பு பணியில் இந்திய ராணுவத்தின் முப்படைகளும் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் மற்றும் தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுவரை அந்த ஆற்றிலே, அதாவது அந்த நிலச்சரிவு ஏற்பட்டு முண்டக்கை, சூரல்மலா உள்ளிட்ட பகுதிகளிலே ஆற்றின் 2 புறங்களிலும் இருக்கக்கூடிய பலர் அங்கு இருக்கக்கூடிய ரிசார்ட்டுகளில் தஞ்சமடைந்திருந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவராக தற்சமயம் கேபிள் மூலமாக மீட்கப்பட்டு வருகிறார்கள். ஏனென்றால் ஆற்றை கடந்து செல்வதற்காக ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்த பாலம் கடுமையான காட்டு ஆற்றிலே அடித்து செல்லப்பட்டது. இதற்கிடையே அங்கே சென்றிருக்கக்கூடிய முப்படையினரும் அவசரமாக பாலம் அமைக்கும் பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். எனினும் அங்கே காலநிலை சரியில்லாத காரணத்தால் தற்சமயம் அவசர கதியிலே போர்க்கால அடிப்படையில் 2 கரைகளுக்கும் இடையே கேபிள் அமைத்து அந்த கேபிள் மூலமாக அதில் கட்டிலை கட்டி ஒவ்வொருவராக மீட்கப்பட்டு வருகிறார்கள். கோவை சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து சென்றிருக்கக்கூடிய 2 MI-17 ரக விமானங்களும் அதில் சென்ற ராணுவ வீரர்கள் அங்கே வயநாட்டில் நேற்று மாலை இறங்கியிருக்கிறார்கள். அங்கே இறங்கிய அவர்கள் இதுவரை 100க்கும் மேற்பட்டோரை மீட்டு கோழிக்கோட்டில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்கிடையே சாலியாற்றில் அங்கே கடந்து செல்லக்கூடிய சாலியாற்றில் அதாவது அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட முண்டக்கை, சூரல்மலா ஆகிய பகுதிகளில் இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அட்டமலை பகுதி கிராமத்தில் சாலியாற்றிலே இன்று காலை உடல்கள் மிதந்து வருவதை கிராம மக்கள் பார்த்திருக்கிறார்கள். உடனடியாக அவர்கள் தீயணைப்புத்துறைக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். அது ஏற்கனவே அந்த மண்ணில் புதைந்திருந்த உடல்களாக இருக்கும் இந்த நிலச்சரிவில் சிக்கிய உடல்கள் என தெரிய வந்திருக்கிறது. அவற்றை கிராம மக்கள் உதவியுடன் தீயணைப்புத்துறை மீட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக காயப்பட்டவர்கள் அருகாமையுள்ள மருத்துவமனையில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று பிற்பகல் கோவை சூலூர் விமானத்தில் இருந்து அதாவது இந்த டெல்டா ஸ்குவாட் என்று சொல்லக்கூடிய, அதாவது பேரிடர் காலங்களில் மீட்பு பணியை மேற்கொள்ளக்கூடிய அந்த பயிற்சி பெற்ற ராணுவ வீரர்கள் இன்று பிற்பகல் 11 மணி அளவிலே கோவை சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து கிளம்ப தயாராகி கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மார்டின் ராஜா.